ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபேரி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம பார்த்துட்டு இருக்க மாஸ்டர்ஸ் அண்ட் ட்ராமாவை தொடர்ந்து பார்க்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம அடுத்த எபிசோட நாங்கள் அதை பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாவமாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோட்ட யார் இந்த பொண்ணு நம்மளவே பார்த்துட்டு இருக்கா, அவங்க எம்ப்ளாயான்னு சொல்லிட்டு கேட்குறா. நம்ம ஹீரோ வந்துட்டு சரி முன்னாடி போன வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அமுச்சு வச்சுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட வந்து பேசுறாரு. எப்படி இருந்த இந்த 1 வீக்கு, நீ ரொம்ப நார்மலாக தான் இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் எனக்கு தான் நரகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் நிஜமாவே மேரேஜ் பண்ணிக்க போறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு இந்த சீக்ரெட் என்ன, உன்னோட சீக்ரெட் என்னன்னு சொல்லிட்டு அந்த பேச வந்து ஞாபகப்படுத்திட்டு நீ என்கிட்ட இருந்து என்னத்தை மறைக்கிற, என்ன சீக்ரெட் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதை கண்டுக்காம நீங்கள் நிஜமாவே மேரேஜ் பண்ணிக்க போறீங்களா, என்னை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்களா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நான் மேரேஜ் பண்ணிக்கிறதுனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா, நான் அதனால உனக்கு ஏதாவது பாதிப்பாக போகுதா, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குற, என்னால் இதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறாரு. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு சோகமாக உட்காந்துருக்காங்க ஒரு இடத்துல. அப்போ காங்கோ வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி பேசுகிறான். என்ன இப்போ ஓகேவா, நீ ஜுவானுக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது ஏதாவது உங்களுக்குள்ள பிரச்சனையா, ஏன்னா அன்னைக்கு ஏதாவது வந்து சைனாக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து உன்னை மீட் பண்ணார்ல, அப்போ ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு தெரியல, அவர் வந்ததே எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா வந்து நான் என் சுயநினைவிலேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு வேளை வந்துட்டு அந்த பியானிஸ்டோட ஆவி வந்து என் உடம்புக்குள்ள இருந்துச்சுல்ல, அவங்க ஏதாவது பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க என்னோட சீக்ரெட்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. என்ன சீக்ரெட்னு சொல்லி நம்ம காங்கோ கேட்கும்போது எனக்கு அவர் பிடிக்குங்கிற சீக்ரெட்டை சொல்லிட்டாங்களோ என்னமோ தெரில அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. மேனேஜர் போயிட்டு ஹீரோட் சொல்லிட்டு இருக்காரு, இது வந்து பொய்யான மேரேஜ் தானே, நீங்கள் பிஸ்னஸ்க்காக தானே பண்ணுறீங்க, அதை உண்மையை வந்து கான்சல்கிட்ட சொல்லிடலாம், அவள் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்கிறாரு. அப்போ ஹீரோ வந்துட்டு இல்லை, ஏற்கனவே நான் ஹியூஜி விஷயத்தில் ஹார்ட்லேருந்து யோசிச்சு தான் நான் இந்த பிரச்சனையெல்லாம் மாட்டினதே, இனிமேல் வந்து அந்த மாதிரி நான் யோசிக்க தயாராக இல்லை, என்னோட மூளை சொல்கிறது மட்டும் தான் நான் கேட்க போகிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. நீங்களும் வந்து யார்ட்டையும் உண்மையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோ வந்துட்டு காங்கோ கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. ஹீரோ தான் அவங்களோட சேஃப்டி ஹைட் அவுட்டு, அவர் தொட்டாங்க தான் பேய் போயிடும் அதெல்லாம் சொல்கிறாங்க. காங்கோ வந்துட்டு அவர் மட்டும் தொட்டாதான் பேய் போகுமா, வேறு யார் தொட்டாலும் போகாதான்னா நம்ம காங்கோ கேட்குறான். இல்லை, அவர் ஒருத்தர் தான் இந்த வேர்ல்டுலேயே எனக்காக இருக்கிற ஒரே ஒருத்தர், அதனால தான் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்லாம் சொல்லி ஹீரோன்னு சொல்கிறாங்க. உங்கள் கண்ணுக்கு வந்து அவர் பணக்காரர் அழகாக இருக்காருன்னு சொல்லிட்டு கூட நான் அவர் பின்னாடி போகிறதா தோணலாம், ஆனால் என்னோடய வேர்ல்டுலேருந்து பார்த்தா தான் என்னன்னு புரியும், அவர் நான் வந்து அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கிறதுக்கு காரணமே வந்து அவர் என்னோட சேஃப்டி ஹைட் அவுட்டாக இருக்கிறதுனால தான். அட்லீஸ்ட் அவரை நான் தொடர தூரத்தில் அவருக்கு ஒரு ரேடாராக நான் வேலை செஞ்சுட்டு கூட வாழ்க்கை ஃபுல்லாக இருந்துட்டு போயிடுவேன். அவர் கண்ணுக்கு நான் ரேடாராக இருக்கலாம், என் கண்ணுக்கு அவர் சேஃப்டி ஹைட் அவுட் தான் எப்போவுமே, அதனால தான் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக தான் போகிறாங்க. இப்போ ஹீரோ போய் பார்த்துட்டு சாரி, நான் அப்படியே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன், அதனால தான் உங்ககிட்ட எதுவுமே சரியாக பேச முடியல, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் வந்து என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க ரொம்ப சிரிச்சுக்கிட்டே. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்னது கங்க்ராச்சுலேஷன்ஸா, அப்படிலாம் நீ சொல்ல மாட்டியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் என்ன நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா என்னை உங்களுக்கு தொட விடுவீங்கன்னு தான் தெரியாது, உங்கள் ஒய்ஃப் விடுவாங்களான்னு தெரில, அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் பேஸ்மெண்ட்லேயாவது என்னை தங்க வச்சுக்கோங்க, எனக்கு எப்போ பயமாக இருக்கோ அப்போ மட்டும் வந்தாவது நான் லைட்டாக உங்கள் கையை மட்டும் பிடிச்சிட்டு போயிடுவேன் அப்படிலாம் சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பையனை பெற்று கொடுத்துருங்க, அந்த பையனுக்கு உங்களோட பவர் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு பையனை பெற்று கொடுத்துட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட நான் ஃப்ரீயாக கூட உங்களுக்கு நான் நேனி வேலையெல்லாம் எல்லாமே பார்த்து கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. என்னமோ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஓ இப்போ நீ வந்து இங்கே வந்து எனக்கு பையனை பெற்று கொடுங்கலாம் சொல்கிறதுக்காக தான் வந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆமாம், ஏன்னா வந்து எனக்கு நீங்கள் சேஃப்டி ஹைட் அவுட்டாக இருக்கணும்ல, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஓ நீ இப்போ வந்து சந்தோஷமாக இருக்க, அதை வந்து நீ என்கிட்ட காட்ட போகிற அப்படி தானே, உன் மூஞ்சிலேயே அப்படியே தெரியுது நீ பண்ணுறதெல்லாம் ஆக்டிங்னு சொல்லிட்டு, உன்னோட சீக்ரெட் என்னன்னு எனக்கு அவங்கக்கிட்ட நான் கேட்கல, ஏன்னா அந்த லேடி சொல்லும் போது நான் கேட்கலன்னு சொல்லிட்டேன், ஆனால் இப்போ நீ அது என்னங்கிறத நீயாவே காட்டுற அளவுக்கு அப்வியஸாக தெரியுது உன் ஃபேஸில் நீ நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் ஒன்றும் எனக்கு உங்களுக்கு பிடிக்காது, உங்களை மாதிரி வந்து ரூடாக இருக்கிற ஒரு மேனை எப்போவுமே எனக்கு பிடிக்காது, எனக்கு ஸ்வீட்டாக இருக்கிற பர்சன் தான் பிடிக்கும், ஸ்வீட்டாக இருக்கிற பர்சன் யாருன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், அதனால தேவையில்லாமல் நீங்களாம் ஒன்று யோசிச்சுட்டு பேசிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கோவமாக கிளம்புறாங்க. இப்போ அவங்க ஆஃபீஸ் ரூமுக்கு வரும்போது பார்த்தா அங்கே வந்து அந்த மேனேஜர் பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. உன்னை வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட்டும் அவங்களோட ஒய்ஃபை கூப்பிட்டாங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போகிறா. இப்போ அங்கே போனால் அங்கே வந்து ஆன்ட்டி வந்து ஒரு பாட் ஒன்று வச்சுருக்காங்க நம்ம ஹீரோவுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக மேரேஜுக்கு. அதை வந்துட்டு பார்த்தா ரொம்ப காஸ்ட்லி, இந்த பாட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு, ஏன்னா நீ தான் வந்துட்டு அந்த பியானிஸ்ட் கூட இருந்ததில்ல, அப்போ அவன் வேற உன்னை ஏஞ்சல்னு தான் சொன்னான், அதனால உனக்கு இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இதை பற்றி பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்னு சொல்லி ஆன்ட்டி வேணும்னே காட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அதை எடுத்து பார்க்கணும்னு சொல்லி பார்க்கும்போது
அந்த பாட்டுக்குள்ளார வந்துட்டு ஒரு பேய் இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் தெரியுது. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அது தொப்புன்னு போட்டு பயந்துடுறாங்க. உடனே வந்துட்டு இது எவ்வளோ காஸ்ட்லியானது, இது எப்படி உடைக்கலான்னு போறியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அங்கிள். இப்போ ஹீரோயின் வந்துட்டு இல்லை அது ரொம்ப ஸ்கேரியாக இருந்துச்சு, அதில் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குது, அதை நீங்கள் உங்க கூட வச்சுக்காதீங்க அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஆன்ட்டி வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்க, அது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா, அது காஸ்ட்லியாக இருக்கிறதுனால உனக்கு அதை பற்றி தெரிலன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லி ஆன்ட்டி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அது காஸ்ட்லி கிடையாது, அது வெறும் வாட்டர் பாட் தான். இப்போ இருக்கிறவங்களாம் வந்துட்டு ஏதோ பழைய விஷயங்கள்லாம் ரொம்ப பொக்கிஷன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் இருந்தவங்களாம் அது வெறும் வாட்டர் பாட்டாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது காஸ்ட்லிங்கிறதுனால நான் பயப்பில்லை, அதுக்குள்ளார வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குது, தயவுசெய்து அது உடச்சிருங்க, உங்ககிட்ட வச்சுக்காதீங்க அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ ஆன்ட்டி இருந்துட்டு நான் உன்னை இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க தான் நான் வர சொன்னேன், ஆனால் நீ எதுக்காக இவ்வளோ ரூடாக பேசிகிட்டு இருக்க, நீ ரொம்ப மோசமான பொண்ணாக இருக்க, உங்கள் சிஇஓக்கு மேரேஜ் நடக்கிறது உங்களுக்கு பிடிக்காதனால இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படிலாம் சொல்லி ஆன்ட்டி கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அவர் மேரேஜ் பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவர் இப்போ கூட போய் கங்க்ராட்ஸ் தான் பண்ணிட்டு வந்தேன், ஆனால் இதனால பிரச்சனை இருக்குங்கிறனால தான் நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து நினச்சி போயிடுறாங்க. இப்போ ஆன்ட்டியே அங்கிள் வந்துட்டு எதுக்காக எப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் போயிட்டு அவங்க சிஸ்டர்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி அவங்க இப்போ வச்சுருந்த அந்த பாட்டில் ஒரு பேய் இருந்துச்சு, ரொம்ப பயமாக இருந்தது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சிஸ்டர் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் பேய்ன்னு சொல்லிட்டு இருக்காதுடி, நீ வேற, எனக்கே உன்னோட லைஃப் நினச்சா கஷ்டமாக இருக்குது, அந்த சிஇஓவெல்லாம் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டாரு, உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாருலாம் சொல்லி எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க, உன்னோட பேரே கெட்டு போச்சு, உன்னை நினச்சாவே எனக்கு கஷ்டமாக இருக்குன்னுலாம் சொல்லி அவங்க சிஸ்டர் அழுதுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அது எனக்கு என்னோடய லைஃப்பை பற்றி எல்லாம் எப்போவுமே என்னோடய பேய்ங்க மட்டும்தான் புரிஞ்சுக்கும், எப்போவுமே மனுஷங்கனால எனக்கு புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ போயிட்டு ஆன்ட்டியை பார்த்து பேசுகிறாங்க. ஆன்ட்டி இருந்துட்டு பாரு, இந்த பாட்டை பார்த்துட்டு தான் உடச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கா, பயந்துக்கிட்டே இருந்தா, அவள் ரொம்ப மோசமான பிள்ளையா இருக்கா, இப்போ தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற, அவளை வேலையை விட்டு தூக்கிட வேண்டியதானு சொல்லி ஆன்ட்டி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணுறனோ பண்ணலையோ அவள் அங்கேயே தான் இருப்பா, அவளுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சொல்லிட்டு இந்த பாட்டை பார்த்தா பயந்தாளான்னு சொல்லிட்டு அந்த பாட்டு எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இதை பார்த்து பயந்துருக்கானா, அப்போ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்கிள் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது காஸ்ட்லியாக இருக்கிறதுனால அவனால் இது ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் பயந்துருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பாட்டை தொம்முன்னு போடுறாரு. போட்டுட்டு அவள் எப்பவுமே பணத்துக்காக பயப்படுறவ கிடையாது, அவள் பணத்துக்காக ஆசைப்படுறவளும் கிடையாது, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அவள் பயப்படுறானா, இனிமேல் அவட்ட இந்த மாதிரி விஷயங்களை காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோனி பார்க்கறதுக்கு தான் நம்ம ஹீரோ போகிறாரு. இப்போ ஐரின் காட்டுறாங்க. ஐரின் வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னாச்சு, இப்போ நம்ம காங்ஷலுக்கும் சிஇஓக்கும் ஏதோ பிரேக்கப் ஏதாவது ஆயிடுச்சா, ஏன்னா அவர் வேற யாரையும் மேரேஜ் பண்ண போகிறாராமே அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஐரின் வந்துட்டு சிஇஓ ஒன்றும் அவளை லவ் பண்ணவே இல்லையே, ஜூவான் எப்போ அவளை லவ் பண்ணா பிரேக்கப் பண்ணுறதுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன் நம்ம காங்ஷலுக்கு என்ன குறை, அவள் ரொம்ப அழகாக இருப்பா, நல்லா படிச்சிருக்கா, ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு, அவள் எப்போவுமே ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பா, பிக் சன் அவள் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் கரெக்டாக பர்ஃபெக்ட் மேட்சாக தான் இருப்பான் நம்ம ஜூவானுக்கு அப்படிலாம் சொல்லும் போது ஐரின் கோவப்படுறா. கோவப்பட்டுட்டு அவளை பற்றி நீங்கள் இந்த அளவுக்கு புகழ்கிற அளவுக்கு அவள் என்ன பண்ணிட்டா, சரி ஓகே அப்படின்னா நான் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன், அந்த டேட்டில் நம்ம அவளை உங்களுக்கு கூப்பிட்டு வர ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அவள் எப்படி இருக்கா, அவள் என்ன நிலைமையில் இருக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சுக்குவீங்க, அப்போ தான் அவளோட இப்போ இருக்கிற தகுதி என்னன்னு உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரிலாம் சொல்லி ஐரின் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ போயிட்டு ஹீரோனி பார்க்கலாம் போகிறாரு. ஹீரோன் அந்த செயினை வச்சு பார்த்துட்டே இருக்காங்க, ஹீரோன் கொடுத்த செயினை. இப்போ ஹீரோ என்னாச்சு, ஏதாச்சும் பேய் உனக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சான்னு பார்க்கலான்னு தான் வந்தேன், அந்த பாட்டில் ஏதோ பேய் பார்த்தியாமா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோன் ஆமாம் அது ரொம்ப டேஞ்சரான பேய், நீங்கள் தயவுசெய்து அதை உடச்சிட சொல்லுங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சரி ஓகே, நீ பேய் பார்த்தோன்னே என்கிட்ட தானே எப்பவுமே ஓடி வருவேன், ஏன் இன்னைக்கு தனியாக உட்காந்துருக்கேன் என்கிட்ட வராமல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் நான் ஹானஸ்ட்டாக சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு பிடிச்ச பர்சன் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கூடாதுன்னு தான் நான் உங்ககிட்ட வரல அப்படின்னு சொல்கிறாங்க. யார் உனக்கு பிடிச்ச பர்சன்னா யார், காங்குவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. இப்போவும் நீங்கள் உங்களே நினச்சிட்டிங்களா தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதையில் ஒரு ஓனாய் ஒரு ஆடை மீட் பண்ணுது, அந்த ஆடு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுது, ஆனால் அதுக்கு பசி இல்லை, சரி பசிக்கும் போது நம்ம இந்த ஆட்டை சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தன்னோட கூடையே வச்சுட்டு இருக்கு அந்த ஓனாயி. ஆனால் நாட்கள் போக போக அந்த ஆடை அந்த ஓனாய்க்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த ஆடை பிடிக்க ஆரம்பிச்சதுனால அந்த ஆட்டை சாப்பிடாம வேற ஏதாவது வேட்டையாடி சாப்பிட்டே இருந்துச்சு. கடைசி வரைக்கும் இந்த ஆடை சாப்பிடவே இல்லை. ஒரு நாள் ரொம்ப பசி எடுத்தப்போ கூட அந்த ஆட்டை சாப்பிடாம வேற ஏதாவது ஃபுட்டு கிடைக்குமான்னு தான் தேடிட்டு இருந்தது. அந்த மாதிரி நான் எதையுமே பண்ணுறதுக்கு விரும்பலைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர,
நீ வந்து ஓனாய் நான் வந்து ஆடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்போ இந்த கதையில் வந்துட்டு இப்போ அந்த ஆடுக்கும் வந்து பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், ஆட்டுக்குமே வந்து ஓனாயை ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்குன்னா என்னை சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி அந்த ஆடை கெஞ்சுற அளவுக்கு வந்து அது வந்து ஓனாயை லவ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. எனக்கு சாப்பிட சொல்லிலாம் கெஞ்சிச்சா? அப்போ அந்த ஆடு ரொம்ப பைத்தியமாக தான் இருக்கும். நானும் அந்த மாதிரி இருக்க மாட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போ நம்ம ஹீரோயினையும் உட்காந்துட்டு சோகமாக யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காரு. நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். அன்றைக்கே வந்து அந்த பேய் வந்து இவரோட சீக்ரெட்டில் சொல்கிறேன்னு சொன்னப்பவே நான் கேட்டிருந்துருக்கணும். நான் ஏன் கேட்காம விட்டேன்னு தெரியலன்னு சொல்லி நம்ம ஹீரோ புலம்பிட்டு இருக்காரு. இப்போ காங்கு போயிட்டு மேனேஜர்கிட்ட கேட்குறான். இப்போ நம்ம சிஓ எதுக்கு திடீர்னு மேனேஜ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்காரு. அதுவும் அவரோட அப்பா கூட தெரியாமல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் என்னென்னு அவருக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி காங்கு கேட்குறான். அப்போ மேனேஜர் வந்துட்டு நான் உனக்கு ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா உண்மையாலுமே இது வந்து ஒரிஜினல் மேரேஜ் கிடையாது. இது வந்துட்டு சும்மா பிஸ்னஸ் டீலிங்காக 2 பேருமே வந்து பொய்யா வந்து மேரேஜ் பண்ணுற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அப்பா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாரு. அந்த பொண்ணோட அப்பா அவங்க ஸ்டெப் மதர் வந்துட்டு இந்த பொண்ணை வந்து ரொம்ப ரூல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கவே இஷ்டம் இல்லை. அதனால் அவங்க அப்பாவும் வந்து அவங்க ஸ்டெப் மதரோட சொல்கிறத கேட்குறனால இந்த பொண்ணுனால எதுவுமே பண்ண முடியல. இப்போ படிக்கிறதுக்காக நான் கொரியா போகிறேன்னு சொன்னால் அவங்க அப்பா விடமாட்டேன்னு சொல்கிறனால அட்லீஸ்ட் நான் மேரேஜ் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னாவது விடுவாங்க. அதுவும் இல்லாமல் எனக்குன்னு வந்து அவங்க ஏதாவது ப்ராப்பர்ட்டி கொடுப்பாங்க இல்லையா, அதை வச்சு நான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேங்கிற மாதிரி ஹீரோக்கிட்ட டீல் பேசியிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் வந்துட்டு அவருக்கு அமௌண்ட்னா தான் காசு வந்தாவே போதும்னு நினைப்பார் இல்லையா, அதனால் அவரும் அந்த டீலிங்க்கு ஒத்துருப்பார். 1 வீக் கழிச்சு இந்த மேரேஜுங்கிற வார்த்தையும் விட்டுருவாங்க. எல்லாரும் வந்து மேரேஜ் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து கொரியாவில் வந்து செட்டில் ஆயிரும். ஸோ அதனால் வந்து மேரேஜுங்கிற எல்லாத்தையுமே முடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் சொல்கிறாரு. ஆனால் வந்து இந்த விஷயத்த வந்து காங்ஷில்கிட்ட சொல்லிடாத, அது வந்து இவரே போயிட்டு காங்ஷில்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டோம் சிஇஓவே, நீயா போய் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்கிறாரு. காங்கவும் சரி ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ நம்ம ஹீரோவோட ஆன்ட்டி அவங்களுக்கு காட்டுறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம அங்கிள் வந்துட்டு சாக்ஸை போட்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஆன்ட்டி வந்து பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. உனக்குலாம் டீசென்சியாகவே எனக்கு தெரியாதா, ஹைஜீனாகவே இருக்க மாட்டேன்ற, உன்ன மாதிரி அன்டிக்னிஃபைட் ஆளுலாம் எனக்கு பிடிக்காது, தயவுசெய்து போய் பாத்ரூமில் போய் வாஷ் பண்ணிட்டு வான்னு திட்டி அமிச்சிட்டு, இந்த மாதிரி ஆளுங்களாம் எனக்கு கண்டாவே பிடிக்காது, எப்படி தான் என்ன லவ் பண்ணேனே தெரியல, எனக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப டிக்னிஃபைடாக ரொம்ப டீசெண்டாக இருக்கணும், அவங்கள தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த பாட்டை தொட்டுட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பேய் வந்து சிரிக்குது. இப்போ நைட்டு வந்து அந்த பாட்டை அவங்க பெட்ரூம்குள்ளாரே வச்சுட்டு 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆன்ட்டிக்கு வந்து ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து ஏதோ ஃப்ளூட் சவுண்டு கேட்டு அந்த ஃப்ளூட் சவுண்டு கேட்குற இடத்துக்கு நம்ம ஆன்ட்டி போகிறாங்க. அங்கே போனால் வந்துட்டு அந்த பாட்டுக்குள்ளே இருந்த அந்த ஆள் வந்து அங்கே உட்காந்துருக்கான். அப்போ நம்ம ஆன்ட்டி போயிட்டு நீங்கள் யார், எதுக்காக இந்த மாதிரிலாம் இந்த நேரத்துக்கு வாசிச்சுட்டு இருக்கிறீங்க, எதுக்காக என்னை கூப்பிட்டீங்கன்னா சொல்லி ஆன்ட்டி கேட்கும்போது அவன் வந்து கை நீட்டுறான். ஆன்ட்டியை வந்து கை கொடுக்க சொல்லி நீட்டுறான். நம்ம ஆன்ட்டி வந்து கரெக்டாக கை கொடுக்கலான்னு போகும்போது தொடுற டைமில் டக்குன்னு கனவு கழிஞ்சிருது. என்னன்னு பார்த்தா நம்ம அங்கிள் தான் வந்துட்டு நம்ம ஆன்ட்டியோட கழுத்தில் எல்லாத்துலேயும் கையை போட்டுட்டு காலை போட்டு படுத்துட்ருக்காரு. நம்ம ஆன்ட்டி வந்து எந்திரிச்சு கோவமாக எந்திரிச்சு நம்ம அங்கிளை போட்டு அடிச்சுட்டு, ஒன்றே பண்ணிட்டு இருக்க, அவன் இப்போ தான் இந்த மாதிரிலாம் தூங்குறதா நிப்பாட்ட போகிறேன்னு தெரியல, எவ்வளோ வயசாகுது இன்னும் வந்து சின்ன பசங்க மாதிரி தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்போ அங்கிள் இருந்துட்டு, நான் இந்த மாதிரி தூங்குறது உனக்கு பிடிக்கும்னு சொல்லுவேன், நான் குழந்த மாதிரி தூங்குறேன்னு சொல்லுவேன் முன்னாடியெல்லாம், என்ன நீ இப்போ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கேட்குறாரு. போய் வேறு ரூமில் படுத்து தூங்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளை திட்டி அமிச்சிட்டு, கரெக்டாக நான் அவரை பார்க்குற டைமில் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி திட்டிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் போயிட்டு காங்கு கிட்ட, நம்ம அங்கிளோட ரூம் சாவி வேணும் எனக்கு, ஏன்னா அங்கே போயிட்டு நான் காலைல ஒரு பேய் பார்த்தேன், அது இருக்கா என்னன்னு செக் பண்ணணும், எல்லாமே ஓகேவா இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ காங்கு வந்துட்டு நானும் கூட வரேன்னு சொல்லி சொல்கிறான். இல்லை பரவாயில்ல நீ பயப்படுவே வேணான்னு சொல்லும்போது, இல்லை உன்னை தனியாக அனுப்ப முடியாது, அதனால் நானும் வரேன்னு சொல்லிட்டு காங்கு கூட வரேன்னு சொல்லி சொல்லிடுறான். இப்போ மேனேஜர் வந்து இவங்க இப்படி பேசுறதெல்லாம் வந்து கேட்டுட்டு போகிறாரு. இப்போ போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே வந்து சரி ஓகே நீங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை நம்ம சைனாக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நிறையா ஒர்க்கு பெண்டிங் இருக்குது, அதனால் அதை நான் இங்கேயே இருந்து முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ மேனேஜர் வந்து சரி ஓகே அப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. போகிற மாதிரி போயிட்டு வேணும்னே ஹீரோ காதில் கேட்கணுன்னே நம்ம மேனேஜர் சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து காங்சியில் இங்கே தான் இருக்கா, பேசாமல் நான் அவளை கூப்பிட்டு போனால் என்ன, இல்லை வேண்டாம் காங்கவும் வந்து காங்சில் கூட தான் இருக்கான், அவன் கூப்பிட்டு போய்க்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காதில் கேட்கணுன்ட்டே சொல்கிறாரு. அதுவும் வந்து நம்ம ஹீரோவுக்கும் புரிஞ்சிருது. ஹீரோ வந்துட்டு இவர் என் காதில் விழுகணும்னு தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு எனக்கே தெரியும், ஆனால் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அடுத்த நிமிஷமே பார்த்தா நம்ம ஹீரோயினோட ரூமில் போய் கதவை திறந்து பார்த்துட்டு இருக்காரு. எங்கே இவ்வளோ காணோம், அதுக்குள்ளார போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயினையும் காங்கவும் வந்துட்டு நம்ம அங்கிளோட ரூமுக்கு போகிறாங்க, ஆஃபீஸ் ரூமுக்கு. அங்கே போய் பார்த்தா அந்த பாட் வந்து அங்கே இல்லை. இப்போ வந்து காங்கு வந்துட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு உனக்கு பயமாக இருந்துச்சுன்னா என்னோட கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ காங்கு வந்துட்டு இல்லை நான் வந்து குழந்தைன்னா உன் கையை பிடிக்கான், ஆனால் நான் எவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டேன்ல, அதனால் வந்து நான் இந்த மாதிரி உன்னோட ஷோல்டரை பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்ருக்கான்.
இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இங்கே எதுவுமே இல்லை, ஆக்சுவலாக இங்கே ஒரு பாட்டு இருந்தது, அதை பார்க்க தான் நான் வந்தேன், பட் அது இங்கே காணோம், அப்போ இங்கே பேய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து காங்கு கேட்குறான், உனக்கு வந்து பயமாவே இல்லையா, இப்போ நீ இந்த பேய்ங்கெல்லாம் இங்கே இருக்கிறதுனால நீ பயப்பட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு நான் உன்னை விட அதிகமாகவே பயப்படுவேன், ஏன்னா உன் கண்ணுக்கு கூட அது தெரியாது, என் கண்ணுக்கும் அது தெரியும், அதுங்க என்னை யூஸும் பண்ணிக்கும், அப்படி இருக்கிறப்ப நான் எவ்வளோ பயப்படுவேன் யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வந்து என் சிஓ லைஃப்பில் வர வரைக்கும் நான் ஒளிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், அவர் எப்போ வந்தாரோ அப்போ தான் வந்து நான் ரொம்ப ரிலாக்ஸாகவே இருக்கேன், ஆக்சுவலாக நான் இப்போ தான் மூச்சு விடவே எனக்கு டைம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ காங்கு வந்துட்டு கரெக்டு தான், சிஓ வந்து என்னால் தர முடியாத ஒரு பெரிய விஷயத்த உனக்கு தராரு, ஆனால் அது என்னால் தரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காங்கு யோசிச்சுட்ருக்கான். அப்போ வந்து ஹீரோயின் வந்துட்டு கரெக்ட் தான், ஆனால் இதுக்கு மேலே வந்து நான் அவர் கூட இருக்க முடியாது, இல்லை அவர் மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு, அவர் நான் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அவர் பக்கத்தில் நான் இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து காங்கு யோசிச்சு பார்க்குறான், மேனேஜர் சொன்னதை பேசாமல் இவர்கிட்ட சொல்லிடலாமான்னு சொல்லி யோசிக்கிறான். இல்லை வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, நீ பேசாமல் உன்னை ட்ரை பண்ணிப்பாரு, அவர் இல்லாமல் உன்னால் வந்து 1 வீக் வந்து நீ இப்படியே தனியாக உன்னாலேயே வந்து உன்னை காப்பாற்றிக்க முடியுதான்னு செக் பண்ணிப்பாரு, உன்னால் வந்து வேறு ஏதாவது வச்சு இந்த பேயங்கிட்டேருந்து தப்பிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணிப்பாரு, ஏன்னா உன்னை நீயே டெஸ்ட் பண்ணிக்கோ, நீ ஒரு வேளை வந்து உன்னோட சுச்சுவேஷன் மாறினாலுமே நீ வந்து அப்போ தான் சர்வை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கு சொல்கிறான். நம்ம ஹீரோயினையும் வந்துட்டு கரெக்டு தான் சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. காங்குவும் ஹீரோயினும் வந்துட்டு அந்த ரூம்லேருந்து வெளியே வரும்போது பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ காங்கு வந்துட்டு நம்ம நைட்டு வந்து ஒன்றா போகலாம், சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் சரி ஓகே, உனக்கு பயமாக இருந்துச்சுன்னா என் கை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ சோகமாக நின்று பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஐரின் போயிட்டு காங்குவை மீட் பண்ண போகிறா, அங்கே காங்கு இல்லாதனால செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு காங்கு வெளியே போயிருக்காருன்னு சொல்லி சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லி போகலான்னு பார்க்கும்போது அங்கே காங்குவோட பிளேஸில் வந்து டூலி பொம்மை இருக்குது. அதை பார்த்துட்டு இது என்ன பொம்மை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காங்கு தான் வச்சிருக்காருன்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவனுக்கு இந்த மாதிரி க்யூட்டான சைடெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஐரின் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நம்ம காங்கு வந்து வெளியே போயிட்டு உள்ளே வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு சவுண்டு கேட்குது, அது ரொம்ப டார்க்காக இருக்குது அந்த இடம். இப்போ காங்கு வந்து ரொம்ப பயப்படுறான், போகலாமா வேணாமான்னு யோசிக்கிறான். நீ இதுக்கே பயந்தீங்கன்னா அப்புறம் எப்படி அவளை ரெஸ்டாரண்ட்லாம் கூட்டிகிட்டு போவேன், தைரியமாக போய் இந்த விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனே டெய்லியும் சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போகிறான். அப்போ திடீர்னு பேனு வந்து ஐரின் நிற்கிறா. உடனே காங்கு பயந்து கண்ணை முடிக்கிறான் குழந்த மாதிரி. அப்போ வந்து ஐரின் வந்துட்டு நீ ரொம்ப க்யூட்டாக பண்ணுற, சின்ன பையன் மாதிரியே பண்ணிகிட்டு இருக்க, இன்னொரு டைம் பண்ணி காட்டு அப்படின்லாம் சொல்கிறா. அப்போ காங்கு வந்துட்டு என்ன விளையாடுறியா, ஏன் இந்த மாதிரிலாம் பயமுறுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதுக்காக இங்கே வந்தேன்னு கேட்கும்போது நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, எதுக்குன்னா நம்மளை பற்றி ஆர்டிக்கல்லாம் எழுதியிருக்காங்க, நீயும் நானும் லவ்வர்ஸ்ன்னு தான் சொல்லிட்டு அந்த சப்வேல நடந்ததை பற்றிலாம் கேட்கறதுக்காக, அதனால் வந்துட்டு நீயும் என் கூட வந்தாகணும், இல்லைன்னா வந்துட்டு நீ தான் என்னோட லவ்வர்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறான். அப்போ காங்கு வந்துட்டு அதை நான்லாம் வர முடியாது, அதெல்லாம் அப்போ பார்க்கலான்னு சொல்லிட்டு சரி நானும் காங்சிலும் வந்துட்டு இப்போ வெளியே போகிற சாப்பிட்றதுக்கு நீயும் வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கோ, ஏன்னா அவளும் உன்னோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு காங்கு சொல்கிறான். அப்போ ஐரின் வந்துட்டு சரி நில்லு ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு காங்குவோட ஒயிட் ஷர்ட்லேயே போயிட்டு கிஸ் பண்ணிடுறா. அது லிப் மார்க் வந்து அவங்களுக்கு வந்துடுது. வா சரி இப்போ போகலாம் வா, இப்போ போயிட்டு நான் காங்சில்கிட்ட சொல்லுவேன் இந்த என்னோட லிப்ஸில் இருக்கிற கலர் தான் அதுவும், நான் தான் அதில் கிஸ் பண்ணேன்னு சொல்லிடுவேன், அவளுக்கு புரிய வைக்கணும்ல நம்ம லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறா. உடனே வந்து காங்குவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ வந்து அதே ஷர்ட்டு போட்டு அவன் வந்து போகவும் முடியாது. அதனால் நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இல்லை நம்ம நாளைக்கு போய்க்கலாம், இன்னைக்கு போக முடியாது ஒர்க் இருக்குன்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறாங்க வீட்டுக்கு போகலான்னு. அப்போ நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ் ரூமை கிளாஸ் பண்ணும்போது அங்கே பார்த்தா அவரோட ரூம் வந்து இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. இன்னும் நம்ம சிஇஓ போகலையா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. டோர் லைட்டாக ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோ உள்ளே இருக்காரான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வெளியில் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பேய் மாதிரி நின்றுருக்காரு. இவர் பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் பயந்துக்கிறாங்க. பயந்துட்டு நான் உங்களை பேயின்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நான் மட்டும் பேயாக இருந்திருந்தேன்னா உனக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கும், என்னை தவிர வேறு யாரை பற்றி நீ யோசிச்சிருக்க மாட்டேல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் மட்டும் பேயாக இருந்திருந்தீங்கன்னா அப்போவும் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்கணும், நீங்கள் தான் என்னை பார்த்துட்டு இருந்திருக்கணும், ஏன்னா பேய்களுக்கு மத்தியிலாம் நான் ரொம்ப ஃபேமஸ்ஸு, அவங்களுக்குலாம் என்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஆனால் நான் பேய் இல்லை, ஆனால் நானும் ஏன் அதே மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை உள்ளவான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போய் உட்காந்து வச்சு பேசிட்டு இருக்காரு. இப்போ நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நான் ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் வந்து உனக்கு ஒரு பெரிய வீடு தரேன், உனக்கு ஒரு கார் தரேன், உனக்கு படிக்க வைக்க எல்லாமே நான் பண்ணுறேன், நீயும் வந்து நார்மல் பீப்புள் மாதிரியே இருந்துக்கோ, ஏன்னா வந்து நான் ரொம்ப ரிச்சாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன், நீ வந்து ரொம்ப புவராக இருக்க, அதனால தான் வந்து இந்த மாதிரி நிறையா டாபிக்ஸ் போயிட்டுருக்கு, ரூமர்ஸ் போயிட்டுருக்கு, அதுக்குலாம் நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இந்த மாதிரி வந்து நீயும் நார்மல் பீப்புள் மாதிரி ஓரளவுக்கு வந்து செட்டில்டாக இருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னால் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற காரு வீடு இதெல்லாம் வச்சுட்டு என்னால் இருக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ பெரிய வீட்டில் என்னால் இருக்க முடியாது, ஏன்னா ஒவ்வொரு ரூம்லேயுமே ஒவ்வொரு பேய் இருக்கும், எனக்கு அது பயமாக தான் இருக்கும்,
அதுவும் இல்லாமல் ஒரு கார்லாம் வச்சுட்டு என்னால் ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா கார்லேயுமே நிறையா பேய்ங்க வரும். எனக்கு அதுவுமே பிடிக்காது. படிக்கிறதுக்கு என்னால் முடியாது. ஏன்னா படிக்க விடாமல் தான் நீ ரொம்ப பேய்ங்களை டிஸ்டர்ப் பண்ணி தான் நான் இந்த மாதிரி உட்காந்துருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன தான் உனக்கு நான் பண்ணணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் உங்ககிட்ட எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. உங்ககிட்ட நான் வேறு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். அது உங்களுக்கே தெரியும். உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நான் ஒன்று தான். எனக்கு நீங்கள் ஷெல்டராக இருக்கிறது மட்டும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். உங்ககிட்டேருந்து பணம் காசு எதுவுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. மற்ற நார்மல் பீப்புள் மாதிரி என்னால் வந்து காசு பணத்தெல்லாம் மதிச்சுட்டு மற்ற எதுவுமே நினைக்காம இருக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நான் வந்து என்னை பார்த்துக்கிறேன். நீங்கள் எப்போ என்னை போன்னு சொல்கிறீங்களோ அப்போ நான் போய்க்கிறேன். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எழுந்திரிச்சு போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு சரிவா நானே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து கேட்குறாங்க, நீ வந்து மற்ற பொண்ணுங்க மாதிரி ஏன் இருக்க மாட்டேன்ற? இருந்தாலும் வேற பொண்ணுங்களா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து என்னோட காசு பணம் இதெல்லாம் பார்த்து எதிர்பார்த்துருப்பாங்க. நீ ஏன் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன்ற? நானே தரேன்னு சொன்னா கூட ஏன் நீ வேண்டான்னு சொல்ற அப்படின்னு சொல்லி சொன்னபோது, அந்த வீடு காரெல்லாம் எனக்கு எப்படியுமே உதவ போறது இல்லை. எனக்கு ஹெல்ப்பாக இருக்கிற ஒன்று நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனால் வந்து அதையுமே வந்து நான் இப்போ நீங்க எப்போ நீ போன்னு சொல்றீங்களோ அப்போ வந்து நான் திரும்பவும் வந்து உங்ககிட்ட வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏன்னா ஒரு வாரம் வந்துட்டு நீங்கள் இல்லாமல் வந்து இந்த பெண்ணை வச்சுட்டு மட்டுமே நான் தனியாக சர்வைவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் இருக்கணும்னு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நான் பேர்டனாக இருக்க நான் விரும்பலை. ஏன்னா நீங்கள் மேரேஜ் ஆகி நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்க்கணும் இல்லையா? அதனால் வந்துட்டு நானும் வந்து இன்னொரு 1 வீக் வந்து நீங்கள் இல்லாமல் என்னால் சர்வை பண்ண முடியுதான்னு டெஸ்ட் பண்ண போகிறேன் அந்த பெண்ணை வச்சுட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. வீட்டில் போனதுக்கப்புறமா 2 பேருமே வந்து நம்ம ஹீரோவை பற்றியும் நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் பற்றியும் நம்ம ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. காங்கு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து காங்சில் பொம்மையை கொண்டு வந்து கொடுக்குறான். கொடுத்துட்டு இந்த பொம்மை பேர் காங்சில் தான், இது வந்து உனக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், அதனால தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இது பார்க்குறதுக்கு டூலி மாதிரியே இருக்குன்னு சொல்லும் போது, ஆமாம் இது டூலியோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு காங்கு சொல்லிட்டு இருக்கான். இது வச்சுக்கோ, நீ நல்லா பார்த்துக்கோ, நீயும் வந்து ஜாலியாக இருப்பில்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறான். இப்போ வந்துட்டு ஐரின் வரா. ஐரின் வந்துட்டு நம்ம காங்சில வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. எதுக்குன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வச்சு நம்ம ஹீரோயினை அவமானப்படுத்தணும்னு நினச்சா இல்லையா, அதுக்காக தான் வந்து ஹீரோயினை கூப்பிட வரா. ஹீரோயின் கூப்பிட வரும்போது அங்கே பார்த்தா ஹீரோயின் கிட்ட அந்த பொம்மை இருக்குது. நீ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடு, நான் உனக்கு டைம் டேட்லாம் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு ஐரின் சொல்லிட்டு அங்கே பார்த்தா ஹீரோயின் கிட்ட அந்த பொம்மை இருக்குது. அதை பார்த்த உடனே அவளுக்கு வந்து இது என்ன பொம்மை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது வந்துட்டு டூலியோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எடுத்து காட்டுறாங்க. அதை கையில் வாங்கிட்டு, ஓ அப்போ வந்து இது காங்கு தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த பொம்மையை போட்டு கசக்கறா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பொம்மையை கையில் வாங்கிக்கிறாங்க. அப்போ அங்கேருந்து அவள் கோவமாக கிளம்பி போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு நம்ம மேனேஜர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக வந்து ஹீஜுவோட விஷயத்த சாபம்னே சொல்லிட்டு இருக்காங்க. அது சாபம் கிடையாது, அவனால் வந்து இவர் காயப்பட்டிருக்காரு, அதனால தான் இவர் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ மேனேஜர் வந்துட்டு அது சாபம் கிடையாது தான், ஆனால் அவராகவே சாபமாக மாற்றிட்டு இருக்காரு. அவர் எந்த பொண்ணையுமே அவர்கிட்ட சேர்த்துறதே இல்லை, எல்லா பொண்ணுங்களையும் துரத்தி அடிச்சுட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எந்த பொண்ணு வந்து அவர் துரத்தினாலுமே போகாமல் அவர் கூடயே இருக்காளோ அந்த பொண்ணுக்கு தான் நான் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவேன். அந்த பொண்ணை வந்து அவர் கூட சேர்த்து வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்க, என்னையவா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னை தான் சொல்கிறேன், நான் உனக்கு எப்போவுமே நீ என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்கிறாரு. சொல்லிட்டு நீ ஃப்ரெண்ட்ஸு கூட போய் மீட்டிங்க்கு போகிறேன்னு சொன்னீங்கல்ல, எந்த ரெஸ்டாரண்ட்டுன்னு லொக்கேஷன் அனுப்புன்னு சொல்லி வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு போய் நம்ம ஹீரோ கிட்ட, நீங்கள் அந்த சைனா பொண்ணுக்கிட்ட போட்டிருந்த டீலிங் வந்து இன்னையோட முடியுது, நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து போய் லாஸ்ட்டாக பேசுறது வந்து ரெஸ்டாரண்ட்டில் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இப்போ ஆன்ட்டி காட்டுறாங்க. ஆன்ட்டி வந்துட்டு கொஞ்ச நாளாகவே வந்து அந்த கனவுல வர அந்த ஆளை பார்த்துட்டு நம்ம அங்கிளை ரொம்ப வந்து மோசமாக திட்டிகிட்டே இருந்திருக்காங்க. சாப்பிட்டாலும் என்ன பண்ணாலும் உனக்கு ஒழுங்காக சாப்பிட தெரியாதா, டீசெண்டாக பண்ண தெரியாதா அப்படிலாம் சொல்லி அங்கிளை ரொம்ப காயப்படுத்திகிட்டே இருந்திருக்காங்க. அதனால ரொம்ப அங்கிள் வருத்தப்பட்டே இருக்காரு. ஆனால் எப்போல்லாம் நம்ம ஆன்ட்டி கனவு கண்டுட்டு இருக்காங்களோ அப்போல்லாம் வந்து அவங்க மேலே ஒரு பேய் உட்காந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கு. பயங்கரமாக இருக்கு அந்த பேய். இப்போ அதே மாதிரியே இன்றைக்கி வந்து கனவு கண்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மேலே ஒரு பேய் உட்காந்து அவங்களையும் முறைச்சி பார்த்துட்டு இருக்கு. அப்போ அங்கிள் வந்து அந்த நம்ம ஆன்ட்டி ரூமுக்கு வராங்க. வந்துட்டு என்னன்னு தெரில, ஏன் இப்போல்லாம் இப்படி நடந்துக்கிறா வித்தியாசமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எப்போ இருந்து நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அந்த பாட்டு எப்போ வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் அப்போ இருந்தால் இப்படிலாம் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி அதை உடச்சிருங்கன்னு சொல்லி சொன்னது ஞாபகம் வருது. அதனால நான் வந்துட்டு அந்த பாட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. இந்த பாட்டு வந்து உனக்காக தானே வாங்கினது, அப்போ நீயே வச்சுக்கோ, எங்கள் வீட்டில் எதுக்காக வைக்கணும், இந்த பாட்டு வந்ததுலேருந்து தான் உன் ஆன்ட்டி ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறா, அவனை கொஞ்சம் கூட வந்து லவ் பண்ண மாட்டேன்றா, ரொம்ப திட்டிகிட்டே இருக்கா அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ இது உனக்காக வாங்கின கிஃப்ட் தானே, நீயே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம அங்கிள் வந்து ஹீரோட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. இப்போ ஹீரோ அதை கொண்டு போயிட்டு எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எங்கள் ஆன்ட்டி வேறு ரொம்ப முடியாமல் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனால் இதை உடைக்கலான்னு பார்த்தா எனக்கு வேறு கல்யாணம் நின்றுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது,
இது கல்யாணம் நின்ட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் உடைக்கலைன்னா உங்கள் ஆன்ட்டி காப்பாற்ற முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கரெக்டு தான், எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு ஆன்ட்டி, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப அழுகிற மாதிரிலாம் நடிக்கிறாரு. உடனே வந்து ஹீரோயின் வந்துட்டு உடச்சிருங்க, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஒரு வேளை என்னோட கல்யாணம் நின்றுச்சுன்னா நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயின் வந்துட்டு நான் எதுக்காக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ தானே உடைக்க சொன்னேன், இப்போ நான் உடச்சிட்றேன், நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த பாட்டை போட்டு உடச்சிட்றாரு. அதை உடச்ச உடனே நம்ம ஆன்ட்டி வந்து கண் முழிச்சிடுறாங்க. முழிச்சது பார்த்தா மேலே வந்து அந்த பேய் உட்காந்துருக்கு. நம்ம ஆன்ட்டி பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம அங்கிள் வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது என் மேலே ஒரு பேய் இருந்துச்சு, என்னமோ இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம அங்கிளும் வந்துட்டு நம்ம அத்தையை சமாதானப்படுத்திடுறாங்க. இப்போ வந்து ஹீரோயின் கட்டுறாங்க அந்த காங்சில் பொம்மை கிட்ட. எதுக்காக நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு தெரில, இவர் ஏன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பேசிகிட்டு இருக்காங்க தனியாக. அப்போ வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து காங்கு வரான். காங்கு வந்துட்டு என்ன பேய்கிட்ட பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை, நான் காங்சில் பொம்மை கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. சரி ஓகே, நீ இப்போ பரவாயில்லையா இருக்கிறியா, நீ ஹீரோ விட்டு கொஞ்ச நாள் தள்ளி இருக்கிறது உனக்கு பெட்டராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவள் எப்போ நீ போன்னு சொன்னாலும் நான் போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறக்காக நீ போகிறேன்னு சொன்னீங்கல்ல, அங்கே போயிட்டு நீ பாய் ஃப்ரெண்ட்ஸ் பற்றியெல்லாம் பேசுவீங்கல்ல, அப்போ நீ உன்னோட பாய் ஃப்ரெண்டையும் போய் இன்ட்ரடியூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என் பாய் ஃப்ரெண்ட்னா யார், டூலியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு கேட்குறாங்க. ஆமாம், நீ டூலி மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ மேனேஜர் வந்து வெளியவே நின்றுருக்காரு. நீ என்ன சேர்மனை கூப்பிட இன்னைக்கு போறியா, போயிட்டு ஏதாச்சும் காங்சில் கூட அப்பாயின்மெண்ட் கூப்பிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம காங்குவும் ஆமாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே மேனேஜர் வந்துட்டு என்ன இப்போ பாரு காங்சில் கூட சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோனோட சிஸ்டர் காட்டுறாங்க. அவர் வந்துட்டு செக்யூரிட்டி கார்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. யாருன்னு தெரியல, என் தங்கச்சியை பற்றி தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க, ரூமர்லாம் பரப்பிட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு உங்களோட டீமில் தான், யாரோ செக்யூரிட்டி டீமில் தான் இருக்கானாமா, அவன் யாருன்னு மட்டும் கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உடனே அவன் வந்துட்டு அப்படியா, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே, எங்கள் செக்யூரிட்டி டீம்லாம் அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லை, அந்த வைஸ் பிரசிடென்ட் கூட சேர்ந்துட்டு அவன் எவனோ ஒருத்தன் வந்து பிளான் போட்டு இந்த மாதிரி ரூமர்லாம் பரப்பிட்டு இருக்கான். அவனை மட்டும் கண்டுபிடிச்சி நீ சொல்லிட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட காஃபிக்கெல்லாம் காசே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கான். கரெக்டாக வந்துட்டு இந்த மேனேஜர் பொண்ணு வந்துட்டு உன்னை வந்து வைஸ் பிரசிடென்ட் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போகுது. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயின் சிஸ்டர் வந்துட்டு எதுக்காக அவர் உன்னை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கே தெரில, நானும் போய் பார்க்கணும் என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறான். இப்போ வந்துட்டு நம்ம காங்குவை போயிட்டு ஹீரோவோட அப்பாவை வந்து கூப்பிட்டு வந்துடுறான். இப்போ வந்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து அந்த பொண்ணு கூட ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு, என்னோட ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கீழே காட்டுறாங்க நம்ம ஹீரோயினும் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு உட்காரலான்னு போகும்போது அங்கே வந்து ஒரு வெயிட்டரோட பேய் இருக்குது. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பயப்படுறாங்க, பயந்துட்டே உட்காடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ரிச்சாக இருக்காங்க, நம்ம ஹீரோயின் மட்டும்தான் ரொம்ப கொஞ்சம் டல்லாக இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோ திரும்ப காட்டுறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை, ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த சாபம் இருக்குது, உங்களுக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குதுன்னா நிறையா வந்தும் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயம் எனக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக பண்ணலை, எனக்கு தேவை என்னோட அமௌண்ட்டு மணி, எனக்கு வந்து அதெல்லாம் பெருசாக்கணுங்கிறது தான் என்னோட எண்ணம், அதனால தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் என்ன, உங்களுக்கு வந்து இதோட 3 வாட்டி வந்து கல்யாணம் நின்றுருக்குன்னு கேள்விப்பட்டேன், இதோட வந்து 4வது வாட்டி நிற்க போகுது, இதுவும் வந்து இந்த சாபத்தோட சாபமாக சேரப்போகுது, ஆனால் வந்து அடுத்த வாட்டியாவது உங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பொண்ணு எந்திரிச்சு போகுது. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அப்போ சாபங்கிறது இப்போ எல்லாருமே முடிவே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம மேனேஜர் வந்துட்டு அந்த சாபம் வந்து உங்களோட மனசில் தான் இருக்குது, நீங்கள் எந்த பொண்ணையும் ஏற்றுக்காமல் இருக்கிறது தான் அதுக்கு சாபத்துக்கு காரணமே, நீங்கள் மாறினீங்கன்னாவே அந்த சாபம் சரியாக போயிடுன்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு. காங்குவும் ஹீரோவோட அப்பாவும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு அந்த ஹீஜுவோட ஃபோட்டோ அதெல்லாம் காமிச்சிட்டு இது பார்த்தியா, இந்த ஃபோட்டோ வந்து என் கூட இருக்கால மரியான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஹீஜு இறந்ததுக்கப்புறமா 1 இயர் கழித்து எடுத்தது, இப்போ இதில் எப்படி ஹீஜு நிற்கிறா, அது எனக்கு புரியவே இல்லை, அப்படின்னா ஹீஜு சாகலைன்னு தானே அர்த்தம், இல்லைன்னா ஹீஜு மாதிரி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கு இன்னொன்று கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அந்த சில லெட்டர்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. இந்த லெட்டர்ஸ் எல்லாம் என்னன்னா ஹீஜுவோட நேமுக்கு வந்து வந்த லெட்டர்ஸு. இதில் பற்றின டீட்டெயில்லாம் நான் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு. என்னன்னா இவன் வந்து ஹீரோ எங்கெல்லாம் இருந்தாலும் அங்கெல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கா. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா நான் ஹீரோவை வந்துட்டு ஃபாரின் அனுப்பியிருந்தேன். அவன் ஃபாரினில் யூரோப்பில் கொஞ்ச நாள் இருந்தான், கொஞ்ச நாள் வந்துட்டு இங்கிலாந்தில் இருந்தான், அந்த மாதிரி ஒவ்வொரு இடமா இருந்தான். அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே அவன் எத்தனை வருஷம் இருந்தானோ அவ்வளோ வருஷமும் அவளும் இருந்திருக்கா, அவனை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்கா. இப்போ வந்து அவன் கொரியா வந்ததுக்கப்புறமா அவளும் வந்து கொரியா வந்திருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் வந்து அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு உன்னை நான் இங்கே அமுச்சு விட்டேன்,
இப்போ அவ வந்து எனக்கு தெரிஞ்சு ஹீரோவுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு பொண்ணை காட்டுறாங்க, அவன் வந்து ஜாக்கிங் போயிட்டு இருக்கா. அப்போ வந்து ஆப்போசிட்ல அங்கிளும் ஆன்ட்டி வராங்க. இப்போ அவங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு அவ வந்து லிஃப்ட்டுக்குள்ளார போய் ஏறுறா. இப்போ அங்கிள் வந்துட்டு இந்த பொண்ணு யாருன்னே தெரியலையே, புதுசா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அவள் லிஃப்ட்ல ஏறின உடனே பின்னாடி பார்த்தா ஹீஜுவோட ஆவி வந்து அவளையவே பார்த்துட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன கான்சிலிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ மேனேஜர் வந்துட்டு ஆமா அவள் ரீயூனியன் சொல்லிட்டு இருந்தா, ஒருவேளை அவள் இங்கே தான் வந்திருக்கா போல இருக்கு, எனக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் நடிக்கிறாரு. உடனே ஹீரோ வந்துட்டு நீ வேணும்னு தான் இந்த இடத்த சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ மேனேஜர் வந்துட்டு சரி உங்கள் அப்பா வந்துட்டாராமா, நான் வேணா காங்கு கிட்ட நீங்கள் பேசுறீங்களா, ஏதாவது என்ன சொன்னார்னு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஹீரோ வந்துட்டு நான் எங்கள் அப்பாட்ட டேரெக்டாகவே நான் பேசிக்குவேன், எதுக்காக காங்குக்குள்ளே ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது மேனேஜர் வந்துட்டு நான்லாம் வர சொல்ல போகிறதில்ல, ஆனால் ஹீரோயின் இங்கே தானே இருக்கா, அவளை பார்க்குறக்காக கண்டிப்பாக காங்கு இங்கே தான் வரப்போகிறான், அவன் ஆல்ரெடி வந்து சொல்லி வச்சுட்டான் என்கிட்ட, அவன் இங்கே வருவான்னு நினைக்கிறேன், வந்தானா வந்து எப்படியோ வந்து இப்போ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவா, காங்சில் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கான்லாம் சொல்லி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவா, ஏன்னா அவன் ரொம்ப ஹைட்டாக இருப்பான், ஹேண்ட்ஸமாக இருப்பான் அப்படிலாம் சொல்லி மேனேஜர் சொல்கிறாரு. வேணும்னே நம்ம ஹீரோ வெறுப்பேற்றுற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன் நீ ஸ்கூல் டைமில் வந்து ரொம்ப நல்லா படித்த, ஏன் வந்து திடீர்னு வந்து எல்லாத்துலேயுமே ஃபெயில் ஆகிட்ட, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கேள்விப்பட்டோம், நல்லா இருக்கியா அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே உன் லைஃப் பற்றி சொல்லு, நீ இப்போ கிங்டமில் தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமான்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி அப்போ அந்த சிஇஓ தான் உன்னோட லவ்வரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இருந்துட்டு இல்லை அப்படி சொல்லலாம், அப்படி கூட வச்சுக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஐரின் இருந்துட்டு உண்மையை சொல்லு, என்கிட்ட சொன்னீங்கள அந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லு, எப்படி உங்ககிட்ட பிரேக்கப் ஆச்சு, உங்களை எப்படி அவர் வந்து வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாரு, அது எல்லாமே நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ஐரின் வந்து அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறா. அப்போ நம்ம ஹீரோனா இருந்துட்டு நம்ம ஹீரோ எப்படிலாம் மீட் பண்ணாங்களோ அதெல்லாம் ஞாபகப்படுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு அவரை வந்துட்டு ஒரு ஹெவி ரெயினில் வந்து ஒரு காரில் தான் மீட் பண்ணேன், அதுக்கப்புறமா அவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவரோட ஆஃபீஸ்க்கே போயிட்டேன், அதுக்கப்புறமா நான் அவர்கிட்ட பார்த்துட்டே இருக்கணுங்கிறதுக்காக அவரோட இடத்துலையே நான் பார்ட் டைம் ஜாபுக்கும் சேர்ந்தேன், அவர் வந்து என்னை போன்னு சொன்னாலும் என்னால் போக முடியல, அவர் பின்னாடியே நான் சுற்றிட்டு இருந்தேன், நான் சேடாக லோன்லியாக இருக்கிறத பார்த்து அவரே என்னை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பித்தார், என் கூட அவரே இருக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய கஷ்டமான டைமில் ரொம்ப பிரச்சனையான டைம்லலாம் அவர் என் கூடவே இருந்தார், எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார். அப்புறமா வந்துட்டு எனக்கு வந்து ஒரு பூலெல்லாம் வந்து புக் பண்ணி எனக்கு ஃபயர் ஒர்க்லாம் பண்ணார், நிறைய விஷயம் லைஃப்பில் நடந்ததுன்னா நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் உங்களை பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஐரின் வந்துட்டு சரி என்னாச்சுன்னு சொல்லு, அதுதானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே கேட்டிருக்கா. அப்போ நம்ம ஹீரோன்னு வந்துட்டு இதெல்லாம் நடந்தது, ஆனால் இப்போ அவர் வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு, அதனால் அவரை என்னால் விட முடியாது, அவர் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் இந்த வேர்ல்டுலேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அழுகுறாங்க. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாவமாக பார்த்துட்ருக்காங்க. அப்போ பின்னாடியே வந்து நம்ம ஹீரோ நிற்கிறாரு, நின்றுட்டு நம்ம ஹீரோனோட தலையை தடவி கொடுத்துட்டு இவர் சொன்ன பர்சன் நான் வந்து உனக்காக வந்து அந்த பொண்ணு கூட நடக்கிற கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்துட்டேன், நீ தான் இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நான் இப்போ என்ன பண்ணுறேனோ அதை மட்டும் கவனின்னு சொல்லிட்டு சரி ஓகே என்னோட பேபி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, நான் அதனால் என் கூட கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, இதை வந்து என்னோட ட்ரீட்டு, நீங்கள் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து வா பேபி வா டார்லிங் நம்ம போகலான்னு சொல்லிட்டு வேணும்னே நம்ம ஹீரோயினை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க விடுங்கன்னு சொல்லும் போது வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போகிறாரு. ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பாத்தியா பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்க, சூப்பராக இருக்காங்கலாம் சொல்லி ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. ஐரின் வந்துட்டு பொறாமப்பட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் வெளியே வந்ததுமே நம்ம ஹீரோவோட கையை உதறி விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி திட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் வந்து சேஃப்டி ஹைட் அவுட்டு, நீ வந்து ரேடாரு, இந்த மாதிரிலாம் விஷயத்தெல்லாம் சொன்னால் அவங்க ரிலேஷன்ஷிப்லாம் நம்புவாங்கன்னு நினைக்கிறியா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு உங்கள் கண்ணுக்கு நான் இப்படி தான் தெரியலனா, நீங்கள் அவ்வளோ மோசமாக நினைக்கிறீங்களான்லாம் சொல்லிட்டு அழுதுகிட்டே போகிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு காங்கு வரான், என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்ட்டு கேட்டுகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நான் இவளை என் கூட கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறாரு. இப்போ அந்த இடத்துக்கு ஐரின் வரா. ஐரின் கிட்ட காங்கு வந்துட்டு என்னாச்சு அவளுக்கு, ஏன் அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐரின் வந்துட்டு ஆமாம் ஜுவான் வந்துட்டு அவனோட மேரேஜை வந்து கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டானாமா, அதனால் வந்து காங்சில வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐரின் சொல்கிறா. உடனே வந்து காங்கு வந்து சோகமாயிடுறான். இப்போ ஐரின் வந்துட்டு நீ எதுக்காக இங்கே வந்த, நீ காங்சிலுக்காக தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நிஜமாவே காங்சில் தான் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காங்குவோம் ஆமாம் நான் அவளை தான் லவ் பண்ணுறேன், இனிமேல் வந்து நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டுன்னா சொல்லிட்டு சுத்தாத, புரிஞ்சதில்ல, இது மாதிரி விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காங்கு கிளம்பிடுறா சோகமா. இப்போ நம்ம ஐரினும் வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்றா. இப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு என்னதான் பண்ணுறீங்க, என்னதான் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு இன்னும் புரியலையா, நீ வந்து முதல்ல எப்படி இருந்த,
நீ வந்து எவ்வளோ நாள் வந்து நீ ப்ரொடெக்ட் பண்ணி என்னென்னலாம் பண்ணேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் இப்போவுமே அப்படி தான் இருக்கேன், எனக்கு வந்து உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது, நான் உங்களை வந்து இந்த மாதிரி ஒப்பான்னு கூப்பிடணும், நீங்கள் வந்து நீ லவ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்கக்கிட்ட சொன்ன மாதிரிலாம் நான் பண்ணணும்னு எனக்கு எந்த ஆசையும் கிடையாது, நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் நீ கேவலமாக நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு நான் உன்னை கேவலமான நினைக்கல, ஆனால் நீ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ மாறினதுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. நான் இப்போவுமே அப்படி தான் இருக்கேன், நான் இன்னமே உங்களை பற்றியே கேர் பண்ணிக்கிறேன், என்னை பற்றி நான் கேர் பண்ணிக்கிறேன், இப்போவுமே ஏதாவது பேய் பார்த்தா நான் உங்ககிட்ட தான் நான் ஓடி வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே இப்போவும் நீ மாறலைன்னா நான் உன்னை நம்புகிறேன், ஆனால் வந்துட்டு இதுக்கு மேலே வந்து என்னோடய லைஃப்பை வந்து நான் ஈஸியாகிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் வந்து நீ எல்லா விஷயத்தையும் நீயே ஹேண்டில் பண்ணிக்கோ, நம்ம ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீ எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீயே எல்லாமே ஹேண்டில் பண்ணிக்கோ, ஆனால் நான் வந்து நார்மலாக எனக்கு என்னென்னலாம் பண்ண தோணுதோ அது எல்லாமே நான் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோனியும் சரி ஓகே நானே எல்லாமே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ இந்த விஷயத்துலேருந்து நீ ஹேண்டில் பண்ணிக்கோ, இதுலேருந்து நீ ஸ்டார்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு காங்சில் நான் எனக்கு தெரிஞ்சு நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோ ஐ லவ் யூ சொன்னதை நினச்சி அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு அடுத்த எபிசோடில் நம்ம மீட் பண்ணலாம். பாய் மக்களே.